இப்போ அந்த அளவுக்கு இங்கே இந்திய சபைகள் அவ்வளோ கிடையாது, தமிழர்கள் அந்த அளவுக்கு கிடையாது. அந்த காலத்தில் சில சபைகள் இருந்தது, போயிருக்கேன். இந்த அளவுக்கு கிடையாது. இப்போது சமீபத்தில் அடிக்கடி இந்த இந்தியர்கள் இருக்கிற சபைக்கு பிரசங்கிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எங்கள் சபை ஆட்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இங்கே சிலரெல்லாம் நான் பார்க்கிறேன். எங்கேயும் பரவி இருக்கிறாங்க தமிழர்கள், இந்தியர்கள். நிறைய சபைகள் உருவாகி இருக்கிறது, நிறைய ஊழியங்கள் நடக்கிறது. ஆகவே இப்போ சமீபத்தில் நிறைய இந்திய சபைகளில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அந்த காலத்திலலாம் இங்கே இருக்கும்போது ஒரு இந்தியன் சாப்பாடு சாப்பிட்றதுன்னு அவ்வளோ கஷ்டம், யார் தூரம் போகணும் தெரியுது. இப்போ எங்கே போனாலும் கிடைக்கிது, சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். வந்ததுலேருந்து பிள்ளைலாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சில நிமிஷம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வேத பகுதி எடுத்து அதிலிருந்து ஒரு முக்கியமான சத்தியம் ஒன்றை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற இளைப்பாறுதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒரு வேத பகுதியை வாசித்தேன் அன்னைக்கு, அதனால் அதை நான் வாசிக்க போகிறது. திரும்ப நான் இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். ஆனால் முழுக்க பழைய ஏற்பாட்டிலேருந்து போயிட்டு அப்புறம் இதுக்கு திரும்ப வரப்போகிறோம். முதல்ல இதை வாசித்தேன். நான் எல்லாருக்கும் அறிமுகமான பகுதி. இதை வாசித்த உடனே இந்த பகுதியாக இது எல்லாருக்கும் தெரியுமே நினைப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோங்கிறது வேறு. இது மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒரு பகுதி. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சொன்ன வார்த்தைகள் இவைகள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆவது வசனம் வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இயேசு சொன்ன வார்த்தைகள் இவைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இந்த இளைப்பாறுதல் என்கிறது வேத வசனத்திலே இந்த ஒரு இடத்துல இல்லை, எபிரேயர் 4 மறுபடியும் வாசிக்கிற இளைப்பாறுதலை பற்றி. பழைய ஏற்பாட்டு மக்களை பற்றி அங்கே சொல்லியிருக்கு எபிரேயர் 4. பழைய ஏற்பாட்டில் எப்படி நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட அதே சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதாம். சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அது என்ன சுவிசேஷமா? இளைப்பாறுதலை குறித்த ஒரு சுவிசேஷமா. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அதை கேட்டவர்கள் அதை விசுவாசியாமல் போனதுனாலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. அதுவரை நீங்களும் பிரவேசிக்காமல் இருந்துடாதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன விதமான இளைப்பாறுதல்? எதை கொடுக்க இயேசு வந்தார்? இயேசு சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தர்றேன். இளைப்பாறுதல் தர்றேன்னா என்ன இளைப்பாறுதல்? இப்போ நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே வேத வசனத்தின் அடிப்படையில் இதை பார்ப்போம். இளைப்பாறுதல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இந்த இளைப்பாறுதல் பற்றி முதல்ல வாசிக்கிறோம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்விருந்தார். இளைப்பாறுதல் என்ற வார்த்தை இங்கே ஓய்வுன்னு தமிழில் மொழிபெயர்த்துக்கலாம். இங்கிலீஷில் எல்லாம் சேம் தான், ரெஸ்ட்ன்னு தான் வரும். காட் ரெஸ்ட் ஆன் த 7th day. அதை பற்றி தான் பேசுகிறேன், இளைப்பாறுதலை பற்றி தான் பேசுகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கடவுள் நமக்கு இளைப்பாறுதலை தருவது என்பது அவருடைய அனாதி தீர்மானம், சித்தமாக இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய சித்தம். அதை வேத வசனத்தின் துவக்கத்திலிருந்தே வேதம் அதை போதிக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலே அதை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போதிக்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்க. தேவன் வானத்தை பூமி உண்டாக்குன போது முதல்ல மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உண்டாக்குகிறார்.
என்னெல்லாம் தேவைன்னு அவர் மூலம் யோசித்து பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். கடைசியாக தான் மனுஷனை உண்டாக்குகிறார். ஏன் கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார்? மனுஷன் முக்கியம் இல்லை, முக்கியத்துவத்தில் அவன் கடைசிங்கிறதுனால இல்லை, முக்கியத்துவத்தில் அவன் நம்பர் 1. அதனால தான் இந்த நம்பர் 1 இருக்கிறவனுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் முதல்ல உண்டாக்கி வச்சுட்டு அப்புறம் அவனை உண்டாக்குறார். ஏன்னா அவன் தான் சிருஷ்டிப்பின் மகுடம், சிருஷ்டிப்பிலே ரொம்ப முக்கியம் அவன் தான். அதனால அவனை உண்டாக்குறதுக்கு முன்னால அவனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்து அத்தனையும் உண்டாக்குறாரு பாருங்க, அவ்வளோத்தையும் உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அப்புறம் தான் கடைசியாக மனுஷனை உண்டாக்குகிறார். அவன் மனுஷன் வரும்போது அவனுக்கு இல்லைங்கிறது ஒன்றுமே கிடையாது. எதையும் தலையை சொத்திக்கிட்டு ஆண்டவரே எங்கே தங்குறது, எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே கூப்பிட்டு சொல்கிறார். அவனை 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி சில வசனங்களில் அவரே கூப்பிட்டு சொல்கிறார். இவன் சாப்பாடுன்னு வாய் திறந்து கேட்கறதுக்குள்ள அவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உனக்கு ஆகாரமாக ஏற்படுத்தினேன், இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கின்றார், எல்லாம் உனக்காக நான் ஏற்படுத்தினேங்கிறேன். அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் மனுஷனுக்காக ஏற்படுத்தி வச்சுட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குகிறார். ஏன்னா மனுஷன் வரும்போது மனுஷன் அவருடைய விசேஷத்தை படைப்பாக இருக்கிறபடினால அவனுக்கு தேவையான அத்தனை கர்த்தர் இப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் ஒரு தகப்பனை போல எல்லாத்தையும் முதல்ல உண்டாக்கி வச்சுட்டு அப்புறம் தான் ஜனங்களையும் உண்டாக்குறார், மனுஷனையே உண்டாக்குகிறார். நான் பல வருஷங்கள் முன்னாடி படிக்க வந்த காலத்தில் 73 வந்தேன். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சாங்க. 74ஆம் வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் என்னை விட ஒரு 4-5 வயசு மூத்தவன். நான் ஒரு 20 வயசில் வந்தேன், அவன் 24 வயசு இருக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அந்த வயசுலேயே. அவங்க ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லையா? இங்கே அவங்க கிட்டத்தட்ட 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு 4-5 வருஷமாக கல்யாணம் ஆகியிருக்கிறான். அப்போ அவனோட பழக ஆரம்பிச்சப்போ அவன் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவோம். அவன் மனைவியெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அப்போ பார்த்தேன் அவன் பிள்ளை இல்லை. அந்த காலத்தில் 73லலாம் இந்தியாவில் கல்யாணம் பண்ணி 1 வருஷத்தில் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அவங்களை போட்டு நச்சரிச்சிருவாங்க. ஏன் இல்லை டாக்டரை பார்த்தியா, அதை பண்ணியா, இதான் பிரச்சனையா அப்படின்னு. அப்போ நானும் அவனை மொல்லமாக கேட்டுட்டேன், ஏன்பா உனக்கு என்ன பிள்ளை இல்லையே, ஏதாவது ஜபகமம் பண்ணணுமா, ஏதாவது பிரச்சனையா, ஏன் பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிடுச்சு அப்புறம் பிள்ளை இல்லையேன்னு ஆச்சரியமாக நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அது அன்னைக்கு நிலையில் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவன் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம் என்ன சொன்னான்னா, இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போ வேணாலும் பிள்ளை பெற்றுக்கலாம். ஆனால் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு அப்போவே அவன் சொன்னால் $3000 ஆகும் ஆஸ்பத்திரி செலவு. அது $3000 செலவு மட்டும் இல்லாமல் பிள்ளைக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு மாதம் இவ்வளோ டாலர்ஸ் ஆகும். அப்புறம் நான் 1 பெட்ரூம் வீட்டில் இருக்கிறேன், என் பிள்ளைய போடுறதுக்கு இன்னொரு பெட்ரூம் வேணும். அப்போ 2 பெட்ரூம் வீட்டுக்கு போனால் அது ரெண்ட் இன்னொரு $200-300 ஜாஸ்தி ஆகும். அப்புறம் பிள்ளைக்கு வேண்டிய வசதிகள்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும், விளையாட்டு சாமான்லாம் வாங்கணும், மற்ற வால்பேப்பர்லாம் போடணும், என்னென்னமோ சொல்லலாம். எனக்கு என்னன்னா பிள்ளை இன்னும் பிறக்க கூட இல்லை, பிள்ளைய முகத்தை கூட அவன் பார்க்கல. இன்னும் பிறக்காத பிள்ளைக்கு முகத்தை கூட இன்னும் பார்க்காத பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போவே யோசிக்கிறானே, வேணா மனுஷன் வேணும் நான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம நாட்டில் கல்யாணம் பண்ணோன்னா கடன்னு பெற்றுக்குவோம். அப்படியே எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. 9 பேர் நாங்கள், 9ல் நான் மூத்தவன். அப்போ அதை பற்றிலாம் யாரும் ஒன்றும் யோசிச்ச மாதிரி தெரியல. 9 பெற்றுக்கிறவங்க எப்படி சமாளிக்க போகிறோம்னு அதெல்லாம் பெற்றுக்கிட்டு அப்புறம் நாங்கள் சமாளிப்போம். அப்புறம் நாங்கள் ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து, சில நேரத்தில் ரொம்ப ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால உபவாசம் இருப்போம், சில நேரத்தில் ஒன்றும் இல்லாதனால உபவாசம் இருக்கும். எப்படியோ ஜபகம்பம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இஞ்சி கேட்டு அழுது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்களாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஒரே கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு அழுவோம். கர்த்தரும் ரொம்ப இரக்கம் உள்ளவர், எல்லாம் செஞ்சாரு. ஆனால் ஒன்று யோசிச்சே பார்க்கறது இல்லை, ஒரு பிளானிங்கே கிடையாது, கடன்னு வரிசையாக பற்றுக்க வேண்டியது. அப்படிதான் இருந்தோம் அந்த காலத்தில். அப்போ இவன் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ யோசிக்கிறானேன்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்தியாவிலேயும் அப்படி ஆயிட்டாங்க. 73 நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்படி இருக்கிறானே இவன், இவ்வளோ இப்படி யோசிப்பாங்களா இதை பற்றி, கல்யாணம் ஆச்சுன்னா பேசாமல் கடன்னு பெற்றுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அவன் அவ்வளோ யோசிக்கிறான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இன்சூரன்ஸ் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆஸ்பத்திரி செலவு, இவ்வளோ யோசனையா அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு வேதத்தை படிக்க தான் எனக்கு தெரிய வந்தது, நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன்.
நம்முடைய கர்த்தர் யெகோவா ஈரேங்கிற தேவன். அவர் நம்முடைய தேவைகள்லாம் எழும்புறதுக்கு முன்னாடி அந்த தேவையை சந்திக்க ஆயத்தப்படுற தேவன். தேவை எழும்பின பிறகு அவர் தலை சொல்லிடுறது இல்லை. தேவை எழும்புறதுக்கு முன்னாடி அவர் ரெடியாக இருக்கிறார். எப்படி என்ன பண்ணுறதுன்றதை பற்றி அவர் ரெடி பண்ணி வச்சிடுறாரு எல்லாத்தையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவநாயகர் இருக்கிறார். அப்போ கடவுள் அப்படி தான் பண்ண இருப்பாங்க. ஆதியில் மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்துட்டு 6வது நாளில் கடைசி ஐட்டம் தான் மனுஷன். இந்த ரெஸ்ட்டுக்கு வருவோம் இளைப்பாறுதலுக்கு. 6வது நாளில் கடைசி ஐட்டம் தான் மனுஷன். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் என்று சொன்னால் எப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் சூரியன் கீழே இறங்குற வரைக்கும் அதுதான். இன்னைக்கு சன்டவுன்லேருந்து அடுத்த நாள் சன்டவுன் வரைக்கும் தான் ஒரு நாள். இப்போ யூதர்கள்லாம் பாருங்க, சாபத் டேன்னு அனுசரிக்கிறாங்க இல்லையா, ஓய்வு நாள்னு. அதெல்லாம் எப்போ சாபத் டேன்னா 6வது நாள், இது 7வது நாள். 7வது நாள்னா அவங்களுக்கு ஒன்றும் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது இல்லை. சாபத்து ஃப்ரைடே நைட்டே ஆரம்பிச்சிருது. ஃப்ரைடே ஈவினிங் சன்டவுன்லேயே சாபத் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருது. சனிக்கிழமை சன்டவுன் வரைக்கும் அவங்களுக்கு சாபத். அப்படி தான் டே கால்குலேட் பண்ணாங்க. அப்போ வச்சுக்கங்க, 6வது நாள் கர்த்தர் சிருஷ்டிப்பெல்லாம் முடிக்கிறார். 6வது நாள் லாஸ்ட் ஐட்டம்னா ஈவினிங் முடிக்கிறாருன்னு வைப்போம். சன்டவுனுக்கு முன்னால் மனுஷனை உண்டாக்குறார். உண்டாக்கி முடித்த உடனே இங்கே வேதம் சொல்லுகிறது, தம்முடைய செய்த எல்லா அதாவது வானம் பூமியும் அவர்களுக்கு சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 1ஆம் வசனம். 2ஆம் வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இருக்குது. அப்புறம் சொல்லியிருக்கு, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிறார். அப்போ இந்த 7ஆம் நாளில் ஏதோ ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஓய்வு நாள், அந்த 7வது நாள் ஓய்ந்திருந்தால் மட்டும் இல்லை, ஓய்ந்திருந்தபடினாலே அதை பரிசுத்தமாக்கிறான்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பரிசுத்தமாக்குறதுனா ஏதோ சுத்திகரித்து கழுவி எல்லாம் அப்படி இல்லை. பரிசுத்தமாக்குனாருன்னா அதை செப்பரேட் பண்ணுறாரு. மற்ற தினங்கள்லேருந்து இந்த நாளை செப்பரேட் பண்ணுறாரு. He separates that day from the other days. செப்பரேட்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னு அது ஒரு ஸ்பெஷல் ஆக்கிடுறாரு. அதை தான் இங்கே சொல்லியிருக்குது, பரிசுத்தமாக்கிறார். பரிசுத்தம்ன்ற வார்த்தையுடைய அர்த்தமே அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பற்றி வேதம் பேசும்போது கூட அதுதான் சொல்லுது. மற்றவங்களை காட்டிலும் நம்ம வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம், நம்ம ஸ்பெஷல் பீப்புள், அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமாக்குதல். அப்போ மற்ற 6 நாட்களை காட்டிலும் இந்த 7ஆம் நாளை ஒரு விசேஷமான ஒரு நாளாக பரிசுத்தமாக்குகிறார். இந்த 7ஆம் நாளில் ஓய்ந்து இருந்ததுனால இதை பரிசுத்தமாக்குறதுனால இதை செப்பரேட் பண்ணி இதை ஒரு தனி கேட்டகரியாக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டேயாக அவர் அப்பாயிண்ட் பண்ணி அதை வச்சு அதை இது பண்ணுறாரு. ஏன் ஓய்ந்திருந்தார் 7வது நாளில்? ஏன் ஓய்ந்திருந்தார்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் அவர் சூரியன் சந்திரனெல்லாம் மாட்டி தொங்க விட்டு எல்லாம் பண்ணி வானத்தெல்லாம் விரித்து எல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும் அவருக்கு. 6 நாள் படாத பாடுபட்டு பிரயாசப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாராக்கும். 7வது நாள் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அவருக்கு. ஆகவே தான் அவர் ஓய்ந்திருந்தார்ன்றாங்க. அப்படி ஓய்ந்தில்லை, வேதவசனம் சொல்லுது. எப்படி ஓய்ந்திருந்தாரா? எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. Everything was created and the creation was finished. கிரியேஷனை ஃபினிஷ் பண்ணதுனால he rested. அப்படிதான் சொல்லியிருக்கு வேதம். பாருங்க, கோர்ட்டில் லாயர் கேஸை வாதிடும் போது எப்படி சொல்றாரு, வாதாடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் வாதாடிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, ஐ ரெஸ்ட் மை கேஸ்ன்றார். ரெஸ்ட் மை கேஸ்ன்னு என்ன அர்த்தம்? எனக்கு காலா வலிக்குது, நான் ரொம்ப நேரம் பேசி வாய் வலிக்குது, என்னால் முடியல, கொஞ்ச நேரம் பிரேக் கொடுங்க எனக்கு. நான் கேட்குறேன், கிடையாது. ரெஸ்ட் மை கேஸ்னா முடிஞ்சது. நான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், ஆர்கியூ பண்ண வேண்டிய பாயிண்ட்லாம் ஆர்கியூ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் முடிந்ததுன்ற. அப்போ அந்த விதத்தில் தான் தேவன் ஓய்ந்திருந்தார். எப்படி ஓய்ந்திருந்தார்? அவருக்கு ரெஸ்ட் தேவைங்கிறதுனால இல்லை, அவர் ரொம்ப ஓய்வு தேவைப்பட்டுச்சு, ரொம்ப களைச்சிட்டாரு, அதனால ஓய்ந்தில்லை. அப்படிலாம் தேவன் களைக்கிறவரே கிடையாது. ஏசாயா 41 வாசிக்கிறோம் இல்லையா, அவர் he never gets tired. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். அப்போ அவர் களைச்சி போனதுனால ஓய்வு எடுக்கல. எதனால ஓய்வு எடுக்கிறாரு? அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால, வேற இன்னும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாததுனால ஓய்வு எடுத்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னமும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, ஆகவே நான் என்ன பண்ண போறேன், முடிஞ்சு போறது, இப்போ சும்மா இருக்க போறேன். ஏன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இன்னும் செய்யறதுக்கு எதுவும் இல்லைங்கிற. இவர் ஓய்ந்திருந்தது மட்டும் இல்லை,
மனுஷனும் அவரோட கூட ஓய்ந்திருக்கிறான். ஏன்னா அவன் 6வது நாள் கடைசி ஐட்டம் அவனை தான் உண்டாக்குனார். 6வது நாள் அவனை உண்டாக்குனவுடனே நான் நினைக்கிறேன் ஆதாம் வந்து சீன்ல அப்பியர் ஆனவுடனே என்ன சொல்லியிருப்பான், ஹலோ ஆண்டவரே வந்தாச்சு, என்ன வேலை, என்ன ப்ரோக்ராம், இன்னைக்கு ஈவினிங் எங்கேயா போகிறோமா, ஏதாவது பண்ணணுமா, வேலை ஏதாவது இருக்குதா, நான் ஏதாவது நட்சத்திரம் ஏதாவது தொங்க விடணுமா, என்னத்தையாவது பண்ணணுமா, உமக்காக ஏதாவது வேலை செய்யணுமா, நானும் சேர்ந்து செய்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னதான் ப்ரோக்ராம், ரெஸ்ட், ஓய்வு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதாமே நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் அதுதான். அவன் அப்போ தானே உண்டாக்குனார், 6வது நாள் தானே உண்டாக்குனார், கடைசி ஐட்டமாக தானே உண்டாக்குனார், எல்லாத்தையும் உண்டாக்குன பிறகு தானே உண்டாக்குனாரு. இவனை உண்டாக்குன உடனே நடந்த முதல் காரியம் ஓய்வு, ரெஸ்ட். அப்போ என்ன சொல்ல வர்றாரு மனுஷனுக்கு, மனுஷனே நீ வாழ்க்கையில முதல் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, நீ ரெஸ்ட்டுக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிற, நீ இளைப்பாறுவதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிற. நீ படாத பாடுபட்டு ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்சு உருண்டு பிறண்டு அதை பண்ணி இதை பண்ணி உருட்டி பெரட்டி சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்காக நான் உண்டாக்கல. நான் உண்டாக்கி வைத்த அத்தனையும் நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சிட்டேன்.